அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வாடிவாசலிலிருந்து வெளியேறிய பிறகு காளைகள் தப்பிச் செல்வதை தடுக்க 1.8 கிலோமீட்டர் தொலைவிற்கு 8 அடி உயரத்திற்கு இரும்பு வேலி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், முழு தகவல்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். நிச்சயமாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு காளைகள் வாடிவாசலிலிருந்து வெளியேறிய பிறகு தப்பிச் செல்லாமல் இருக்க 1.8 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரும்பு தடுப்பு வேலி அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் தைத்திருநாள் அன்று புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். அவனியாபுரம் கமிட்டியினர் இடையே உள்ள பிரச்சனையால் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கடந்த சில ஆண்டுகளாகவே மாநகராட்சியின் சார்பில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் 54,026 ரூபாய் மதிப்பீட்டில் இதற்கான ஏற்பாடு பணிகள் ஒப்பந்தம் வெளியிடப்பட்டு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே ஜல்லிக்கட்டு ஏற்பாடு பணிகள் துவங்கி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. வாடிவாசலில் இருந்து வெளியேறிய பிறகு பார்வையாளர்கள் பார்ப்பதற்கு ஏற்றாற்போல் நின்று பார்க்கும் வசதி என பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த காலங்களில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வாடிவாசல் அருகே மட்டுமே இரும்பு தடுப்பு அமைக்கப்படும். இதனால் ஜல்லிக்கட்டு காளைகள் பல்வேறு வழியாக வெளியேறி சென்று மக்களை குத்தி காயம் ஏற்படும் சூழலும் இருந்தது. இதனை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு 1.8 கிலோமீட்டர் தொலைவில் 8 அடி உயரம் இரும்பு வேலி அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் காளைகள் தப்பிச் செல்வது தடுக்கப்பட்டு விபத்துகள் குறையும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் அவனியாபுரத்தில் போட்டி நடைபெறும் இடத்தையும் 1.8 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்படும் வேலியை ஆய்வு செய்தனர். மேலும் மாடுகள் வாடிவாசலிலிருந்து வெளியேறும், அதாவது கலெக்ஷன் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மாடுகளை மாட்டு உரிமையாளர்கள் பிடிப்பார்கள். அந்த இடத்தில் மாடுகளுக்கான தண்ணீர் தொட்டி, தீவன தொட்டி வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டார் அதிகாரிகளுக்கு. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.